ஃப்ளைட்டில் பறந்துனே சிங்கப்பூரை பார்த்து ரசிக்கலாம். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டையும் சுற்றி காட்ட போகிறேன். இந்த உலகத்தோட மிகச்சிறந்த ஏர்போர்ட்டுன்னா அது இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு தான். எப்படி இப்படியெல்லாம் யோசிச்சாங்கன்னே தெரில. உள்ளே அவ்வளோ மேஜிக் பண்ணி வச்சுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன், பார்த்து ரசிங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் தமிழ் எழுத்துக்கள், தமிழ் அறிவிப்புகள். இந்த ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் தமிழில் இருக்குதுன்னு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்ட போகிறேன், பாருங்கள். ஏர்போர்ட்டில் வழிபாட்டு அறைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது சென்னை ஏர்போர்ட். இங்கிருந்து நான் சிங்கப்பூருக்கு புறப்படுற காட்சி இது. சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு ஃப்ளைட்டில் போகும்போது எவ்வளோ தூரம் வருதுன்னா தோராயமாக ஒரு 2900 கிலோமீட்டர். சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு ஃப்ளைட்டில் போகும்போது தோராயமாக ஒரு 4.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். மலேசியாவை ஒட்டி இருக்கிற ஒரு குட்டி நாடு தான் சிங்கப்பூர். ஒரே 744 சதுர கிலோமீட்டர் தான் அந்த நாட்டோட பரப்பளவே. முதல்ல மலேசியாவில் ஒரு பாகம் தான் சிங்கப்பூராக இருந்தது. பிரிட்டிஷ்கிட்ட இருந்து 1957 மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. சிங்கப்பூர் பகுதியில் இருந்த தலைவர்களுக்கும் மலேசியாவோட பிற பகுதி தலைவர்களுக்கும் பெருசாக ஒத்து வரல. ஃப்ளைட்டில் மேலே புகைமூட்டமாக தெரியுது பாருங்கள். அது ஏசியிலிருந்து வர குளிர்ச்சியான காற்று. ஃப்ளைட்டு புறப்பட்டுருச்சு. சென்னை மாநகரம் ராத்திரியில் எப்படி தெரியுது பாருங்கள். சிங்கப்பூர் தலைவர்கள்லாம் தமிழர்களும் சரி சீனர்களும் சரி நாட்டை ரொம்ப வேகமாக முன்னேற்றணும் அப்படின்றதுல ஆர்வமாக இருந்தாங்க. இதனால் 1965 மலேசியாவிலிருந்து சிங்கப்பூரை தனிநாடாக பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் சும்மா சிறுத்த வேகத்தில் வளர்ந்துருச்சு. ஒரு சிங்கப்பூர் டாலர் நம்ம காசுக்கு கிட்டத்தட்ட 73 ரூபா. ஃப்ளைட்டில் சாப்பாடு பிரமாதமாக கொடுக்குறாங்க. வெஜ்ஜு, நான்வெஜ், கூல்ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ, ஸ்நாக்ஸ். ஃப்ளைட்டு அந்தமான், இந்தோனேஷியா, மலேசியா வழியாக சிங்கப்பூர் போய் சேருது. இப்போது ஃப்ளைட்டு மலேசியாவுக்கு மேலே பறக்குது. மலேசியா நாடு வானத்திலிருந்து பார்க்க அழகாக இருக்குல்ல. ஆறு எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்கள். சிங்கப்பூர் கிட்ட வந்துட்டோம். கீழே தெரிகிற தீவுகள்லாம் இந்தோனேஷிய தீவுகள். குட்டி குட்டி குட்டியாக கடலில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தீவுகள். சிங்கப்பூரோட மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? தோராயமாக ஒரு 62 லட்சம். ஒரே 744 சதுர கிலோமீட்டர் பரப்பில் இவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் தொகையையும் பரப்பளவையும் டிவைட் பண்ணி பார்த்தா ஒரு சதுர மீட்டர் பரப்பில் 288 பேர் வசிக்கிறதா தெரியுது. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ நெருக்கமான மக்கள் தொகை. அதனால தான் அந்த நாட்டில் உயரமான கட்டடங்கள். கீழே தெரிகிற தீவுகள் கூட இந்தோனேஷிய தீவுகள் தான். இன்னும் சிங்கப்பூர் வரல. சிங்கப்பூரில் உயரமான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதால அவ்வளோ மக்கள் தொகையை சமாளிக்க முடியுது. சிங்கப்பூரில் குடிமக்கள் 62 லட்சம் பேரை தாண்டி அங்கே டெம்பரவரியாக போய் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களே பல லட்சம் பேர் இருப்பாங்க. கீழே பார்க்குறீங்க இல்லையா, இதுவும் இந்தோனேஷிய தீவுகளில் ஒன்று தான். சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்கிறதால நிறைய டூரிஸ்ட் வராங்க. அவங்க ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்காக கடலில் அந்த மாதிரி ஹட்ஸ் அமைச்சிருக்காங்க. சிங்கப்பூர் வந்துட்டோங்க. இதுதான் சிங்கப்பூர் கடல் பகுதி. சிங்கப்பூர் கடலில் எவ்வளோ கப்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா? சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் போய் நம்ம ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே காட்டிகிட்டே வரேன் பாருங்கள். சிங்கப்பூர் தான் இல்லை, மலேசியா, இந்தோனேஷியாவிலலாம் தமிழர்கள் அதிக எண்ணிக்கையில் வசிக்கிறாங்க. தமிழர்கள் இன்றைக்கி நேற்று இல்லை, வெள்ளைக்காரன் காலத்தில் இல்லை, அதுக்கு முன்னாடியே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்திருக்காங்க. நம்ம ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் கொண்டான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த கடாரம் மலேசியாவில் இருக்கிற ஒரு பகுதி. இன்றைக்கும் அங்கே கெடா அப்படின்ற பகுதி இருக்குது. நம்ம ராஜேந்திர சோழன் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே மலேசியா சிங்கப்பூரை எல்லாம் போரில் ஜெயிச்சிருக்காரு. அங்கே வெற்றி கொடி நாட்டியிருக்காரு. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்போ தொடங்கின அந்த பந்தம் இன்றைக்கும் நீடிக்குது. சிங்கப்பூரில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 4 இருக்குது. அந்த அலுவல் மொழிகள் எதுன்னா மலாய், இங்கிலீஷ், சைனீஸ், தமிழ். சிங்கப்பூரில் அரசியல்லையும் தமிழர்கள் இருக்காங்க. சொல்லப்போனால் சிங்கப்பூரோட அதிபரே தமிழர் தான். அவரோட பேர் தர்மன் சண்முக ரத்னம். சிங்கப்பூர் நல்லா அழகாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த உயரமான கட்டடங்கள்லாம் இருக்குது பாருங்கள்.
அதுதான் நம்ம சிங்கப்பூர். சிங்கப்பூரோட வளர்ச்சியில் தமிழர்களோட பங்கு அதிமுக்கியமானது. சிங்கப்பூரில் எல்லா வேலைகளிலும் எல்லா துறைகளிலும் தமிழர்கள் இருக்காங்க. ரோடு வேலை, கட்டட வேலையிலும் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. சிங்கப்பூரோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 75% சீனர்கள், 14% மலாய் மக்கள், 9% இந்தியர்கள், 3.3% இதர இன மக்கள். 9% இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் 54% பேர் தமிழர்கள். எண்ணிக்கையில் சொல்லணுன்னா சிங்கப்பூர் குடிமக்களில் தமிழர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 லட்சம். இதுதாங்க அழகான சிங்கப்பூர் ஏர்போர்ட். முதல்ல அப்படியே மேலேருந்தே ஃப்ளைட்டில் இருந்தே எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், அப்புறம் உள்ளே போய் காட்டுறேன். அங்கேருந்து இது வரைக்கும் ஏர்போர்ட்டு தான். எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இப்போது விமானம் தரையிறங்க போது பாருங்கள். அப்பாடா, நல்லபடியாக வந்து சேர்ந்துருச்சு. ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையும் போதே நிறைய தமிழ் முகங்களை பார்க்க முடியும். ஏர்போர்ட் ஒர்க்கர்ஸில் தமிழ் முகங்கள் நிறைய தெரியுது பாருங்கள். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையும் போதே தமிழ் நம்மளை வரவேற்குது. இந்த ஏர்போர்ட் பேர் சாங்கி விமான நிலையம். ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லா அறிவிப்புகளும் சைனீஸ், மலாய், இங்கிலீஷ், தமிழ் அப்படின்னு 4 மொழிகள்லையும் இருக்குது. இந்த உலகத்தோட மிக அழகான மிகச்சிறந்த விமான நிலையங்களோட பட்டியலில் சிங்கப்பூர் பல வருஷங்களாக தொடர்ந்து முதலிடத்தில் இருக்குது. அப்படி என்ன தான் இருக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தா நம்பர் 1 இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. ஒரு ஏர்போர்ட்டு இவ்வளோ அழகாக இருக்குமா, ஏர்போர்ட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்குமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஹாலிவுட் படங்கள் மாதிரி அமக்கலப்படுத்தி இருக்காங்க. தண்ணி வெளியே தெரிக்காமல் இருக்கிறதுக்கு கண்ணாடி வளையம் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம சுற்றி பார்க்க ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ஓடுற ஃப்ரீ ட்ரெயின் இருக்குது, ஃப்ரீ பஸ் இருக்குது. ஏர்போர்ட்டில் ஜிம் இருக்குது, குழந்தைங்க ஆக்டிவிட்டீஸ்க்கான பிளேசஸ் இருக்குது, ஸ்பா இருக்குது, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. வழக்கமாக ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃப்ளைட் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் இந்த சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே யார் வேணுன்னா உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். ஒரு பார்க்குக்கு போகிற மாதிரி, ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போகிற மாதிரி ஃப்ரீயாக உள்ளே போய் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃப்ளைட்டுக்கு போக போகிறவங்க தான் உள்ளே போகணும் அப்படின்றது இல்லை. ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான சினிமா தேட்டரும் இருக்குது. அது ஃப்ரீ தான். 24 ஹவர்ஸும் ஏதாவது படங்கள் போட்டுகிட்டே இருப்பாங்க. எப்பப்போ என்னென்ன படம்ன்றதை வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். இங்கே லக்கேஜை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரோபோஸை களமிறக்கியிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே அங்கங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. குடிநீர்னு தமிழ்லையும் போட்டிருக்காங்க. நம்ம சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே வேறு எங்கெல்லாம் தமிழ் இருக்குன்னு அடுத்தடுத்து காட்டுறேன் பாருங்கள். சிங்கப்பூர் விமான நிலையத்தில் தமிழ் அறிவிப்பு வருது, கேளுங்க.
சிங்கப்பூர் விமான நிலையத்தில் இருக்கிற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இது. இங்கும் தமிழுக்கு முக்கியத்துவம் இருக்குது. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வழிபாட்டு அறைன்னு ஒன்று இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கேட்டு இது. ஒரு பெரிய அருவிக்கு கீழே அந்த கேட் இருக்கிற மாதிரி 3D எஃபெக்டில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல. 3D ஸ்க்ரீன் இது. ஏர்போர்ட்டில் ரோபோட்டிக் சேர்ஸ் உள்ளே வந்துனே இருக்குது. இதில் நாம் ஏறி உட்காந்து அந்த ஃபோன் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள். அதில் எங்கே போகணும் அப்படின்றத நாம் ஓகே பண்ணோம்னா இது கூட்டிகிட்டு போய் விட்டுரும். விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்துடும். இது ஃப்ரீ தான். இதுவும் ரோபோ தான். ஏர்போர்ட்டை சுத்தம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ரோபோ. இதை கிளீனிங் ரோபோ அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர் டெக்னாலஜியில் எங்கேயோ போயிடுச்சுல்ல. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்னை வியக்க வச்ச இன்னொரு இடம் இது. இங்கே வந்து நின்று பார்க்கும்போது ஒரு அவதார் படத்துக்கு உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல். நம்ம காலுக்கு கீழே தண்ணீர் இருக்குது, மீன்கள் ஓடுது. அப்படியே மேலே அண்ணாந்து பார்த்தோம்னா அங்கேயும் மீன்கள், வாத்து, நீரில் வசிக்கிற பிற உயிரினங்கள்லாம் நீந்தி போகிறத பார்க்க முடியுது. உண்மையிலே நம்ம தண்ணிக்குள்ளே நின்று பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறது டெக்னாலஜி, கீழே இருக்கிறது உண்மையான மீன்கள், உண்மையான தண்ணீர். அவதார் படத்தில் மிதக்கிற மலைகள் காட்டுவாங்கள்ல, சின்ன சின்ன மலைகள், அந்த மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற பாத்ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இன்னொன்று தெரியுமா, சிங்கப்பூர் வழியாக நீங்கள் வேறு நாட்டுக்கு எங்கேயாவது போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தால் சிங்கப்பூர் அரசாங்கமே உங்களை ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போய் அவங்க நாட்டை சுற்றி காட்டுறாங்க. ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. எப்படி சார், என்ன சார் காரணம், ஏன் ஃப்ரீயாக கூப்பிட்டு? இது 39 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா லாங்கர் ஹாலிடேயாக நீங்கள் சிங்கப்பூருக்கு திரும்ப வரலாம். ஓ, அது ஆசையை தோன்றீங்க. அது ஆசையை தோன்றீங்க. ஆமாம் சார். ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வந்து அந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஏர்போர்ட் வளாகத்தில் ஃப்ளைட்டெல்லாம் நின்றுட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல அப்படியே ஒரு பார்வை.
இதெல்லாம் செல்ஃப் செக்இன் பண்ணுற இடம். இன்னும் சில காட்சிகள்லாம் காட்டுறேன். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டோட பிரம்மாண்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஏர்போர்ட்டில் நகை கடையெல்லாம் இருக்குது. இது ஏர்போர்ட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்.